அக்னீஸ்வரன் சார். சார் 234 சட்டமன்ற தொகுதிகள், 38 மாவட்டங்கள். சரிங்களா? இதில் 2 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டம், 3 தொகுதி, 4 தொகுதி, 5 தொகுதி, இப்படி 2 இருந்து 5 சட்டமன்ற தொகுதிகள் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு 18 மாவட்டங்களை எடுத்தோம் அப்படின்னா, இந்த 18 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மொத்த சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை வெறும் 67 தான் வருது. சரிங்களா? 67 தொகுதிகள் தான் 18 மாவட்டங்கள்ல இருக்குது. மீதி இருக்கிற 20 மாவட்டங்கள்ல தான் மிச்சம் இருக்கிறது 180 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கடுமையான தேர்தல் பிரச்சாரம் சார். ஓய்வில்லாம, சலிப்பில்லாம, மூர்க்கத்தனமான பிரச்சாரத்தை எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, சீமான், இதுல எதுவுமே செய்யாத ஒரு கட்சினா தாவேக மட்டும்தான். சரிங்களா? அந்த தலைவர் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணலையே தவிர மீதி எல்லா கட்சிகளும் மிக கடுமையாக பிரச்சாரம் பண்ணது. பிரச்சாரம் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா இந்த போலிங் நடக்கும்போது சார், எப்போதும் இல்லாத ஏதோ மாதிரியான ஒரு மனோநிலையோ அல்லது ஒரு உணர்வு நிலைக்குள்ளேயோ இந்த அரசியல் கட்சிகள் இந்த போலிங் அப்போ தள்ளப்பட்டு இருக்கிறதா சார்? அது ஒரு புரியாத புதிராத்தா இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொஞ்சம் புளிய கரைக்கிறது மாதிரி தான் இருக்குது. நான் உள்பட. ஆமா, அது உண்மைன்னு ஒத்துக்கணும் இல்ல. நாம என்ன ராசியார் மாதிரி நேத்து 6 மணிக்கே கணிக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி பைய வடம்ப இல்ல. இருந்தாலும் அவருடைய கணிப்பு, அந்த கணிப்பு எனக்கு தெரியலைங்க. ஆனா 2021 6,41,00,000 வாக்காளர்கள். சரி, 2020 நீங்க சொல்றது ஏதாவது கொஞ்சம் உடம்பு இல்லாம இருக்கும்போது இந்த பிளட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் கார்டு நம்ம கைக்கு வந்திருக்காது, அது டாக்டர் கிட்ட இருக்கும்போது ஒரு பயம், ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்ததுக்கு பிறகுதான் சுவர் இறங்கி இருக்கா ஏறி இருக்கா. அரவிந்த் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது அவர் காமெடியா ஒரு சீரியஸான மேட்டரை கடந்து போகணும்னு பாக்குறாரு. ராஜசேகரன் எக்ஸ் தளத்துல போய் பாரு. சரிங்க சார், பார்க்க சொல்றேன். ப்ளீஸ். இல்ல, நான் போய் எக்ஸ் தளத்துல பதிவிட்டேன். சரிங்க சார், சேலஞ்ச் பண்றேன். சரி சேலஞ்ச் பண்றேன் சார். அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சார். அது ஒரு பெரிய கவர்மெண்ட். நான் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது சார். எனக்கு புரியுது. ஓட் ஷேர். சரி, கோயிங் பை தி ஓட் ஷேர் சார். நான் பயப்படவே இல்ல சார். நான் அஸ்வத்தாமன் கிடையாது. நான் சாரி அக்னீஸ்வரன் கிடையாது. பயப்படுறதுக்கு புளியெல்லாம் கரைக்கல. நான் தெளிவா சொல்றேன், ஸ்ட்ராங் மைண்ட்ல சொல்றேன். சரி, நல்லது. 80 to 90% above 80% திமுக சாதகம் கண்டிப்பா நடக்கும்போது நம்ம இதே பேசுவோம். நல்லது சார், நல்லது. அவருடைய பார்வையை பதிவு பண்ண விடுங்களேன். நாங்களும் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் சுவாரஸ்யமா நடத்தி போனோம். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சொல்லுங்க சார். அதனால இப்ப இந்த 2024 6,23,00,000 பேர். ஆனா 2026 6,39,00,000 தோராய வாக்காளர்களை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுச்சு. வெளியிட்டதற்கு பிறகு தீவிர வாக்காளர் திருத்தம் வந்ததுக்கு பிறகு ஒரு 97 லட்சம் பேர் நீக்கினாங்க. திரும்ப 75 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, இது வரைக்கும் மறுபடியும் 97 லட்சம் பேர் நீக்கிட்டு திரும்பியும் படிவம் 8, 6, 7, 8 கொடுத்து சரி பண்ணிக்கிட்டாங்க. சரி, இப்ப இது எஸ்ஐஆர்னால வந்திருக்குதா அல்லது இந்த எண்ணிக்கை கூடியதுனால வந்திருக்குதா அப்படின்னா, முக்காவாசி தீவிர வாக்காளர் திருத்தத்தினாலதான் வந்திருக்கும். ஏன்னா இந்த ஏற்கனவே அந்த முதல் சுற்றுலயே முதல் முறையை பேசிய சார் இளங்கோ அவர் சார் ராஜசேகர் சார் அவர் பேசிட்டார். ஆகையினால இங்க எந்த காரணத்துக்காக மாற்றி இருக்கிறார்கள் இல்லையான்றது நமக்கு தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்க சொன்னது மாதிரி கட்டமைப்பு செய்த சாதனைகள், ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த போது புரிந்த நலத்திட்டங்கள், இதையெல்லாத்தையும் சொல்லி செய்யறோம்ல. இது இல்லாம சல்லுன்னு நேர தமிழ்நாட்டில் 196 சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதிக்கு வேட்பாளர் பிரச்சாரம் போய் 2வது எல்லாத்துக்கும் போய் முடிச்சிருக்கிறாரு. 71 வயதுல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 73 வயதில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து இருந்திருக்கிறார் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். காலம் முழுவதும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லப்பா, தமிழ் தேசியம் தான்ப்பா என் உயிர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய 8.2% எடுத்த நாம் தமிழர் சீமான் அவர்கள்.
ஆனா திடீர்னு எதுவுமே செய்யாத ஒரு எதுவுமே சோம்பேறி. இல்ல செய்யாம எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. எப்படின்னா சமூக வலைதளங்கள்ல கூட்டத்தை கூட்டுறது எப்படி, ஒரு பதிவு போட்டார் அதை 10 லட்சம் பேர் பார்த்துட்டா 1 கோடி பேர் பார்த்துட்டா நேரடியாக அவரை கொண்டு போய் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில உட்கார வைக்கிறது எப்படி, கிரவுட் ஃபுல் மேனேஜ்மெண்ட், ஒரு கூட்டத்தை 4 நாளைக்கு ஒரு தடவை தான் கூட்டணும். அப்படி கூட்டுனா வெவ்வேறு திசைகள்ல இருந்து ஒரே ஒரு சாதாரண பகுதிக்குள்ள வள்ளுவர் கோட்டத்திலேயோ அல்லது பெரிய வண்டலூர்லயோ கூட்டக்கூடாது, தெரிந்து போய் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சார். இன்னைக்கு போலிங் நடக்க நடக்க ஒரு பதற்ற மனோநிலைக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தள்ளப்பட்டதா அல்லது ஊடகங்கள் தள்ளியதா? ரெண்டுமே டஃப்பான கொஸ்டின் கேட்டு விட்டீங்களே. தள்ளப்பட்டது, ஊடகங்கள் இப்பொழுது தள்ளுகிறது. ஓகே, இப்படி எல்லாம் கூட பேசி, ஆமா, இதுவும் ஒரு வகையான ஒரு உந்துதல் தானே, ஏதோ ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் பிளே தான் இதுவும். ஆமா, ஆகையினால இவை எல்லாம் எதுக்காக மாறுறாங்க, எந்த இதனால தீர்மானிச்சிருக்காங்கன்னு ஒரு முடிவு தெரியணும்ல சார். அப்படித்தான் நம்ம பாக்குறோமே ஒழிய இதனால வாக்கு சதவீதம் கூடியதனால உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு நியதி ஆளுகிற கட்சி மீது அதிருப்தி என்றுதான் சொல்லித்தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அது இருக்கா இல்லையான்னு மே மாசம் 4ஆம் தேதி தெரியும். சார், ஏதாவது ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுத்திருந்தா கூட விஜய் இந்த எலெக்ஷனுக்கு கொடுத்த உழைப்பை விட கூடுதல் உழைப்பை கொடுத்திருப்பார் சார். ஏதாவது ஒரு புது படத்துல நடிகர் விஜய் கமிட்டா இருந்திருந்தார்னா கூட இந்த எலெக்ஷன் அவர் சிஎம் கேண்டிடேட்டா தன்னை முன்னிலைப்படுத்திய பிறகு இந்த மொத்த எலெக்ஷன் டைம்லயும் அவர் ஒரு உழைப்பை போட்டிருப்பாருல்ல, இந்த உழைப்பை விட அவர் ஒரு கால் ஷீட் கொடுத்திருந்த படத்துக்கு கூடுதலான நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்திருப்பாரு. இதுக்கு அவ்வளவு கம்மியா தான் கொடுத்தாரு. பேசிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டாரு சார் நம்ம ரவீந்திரன் சார், ஒரு பூத்துக்கு அவர் 250 ஓட்டு வாங்குவாருன்ட்டு. கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சத்துக்கு அவர் சொன்னாரு. அதனால நான் கால்குலேட்டர் போட்டு பார்த்தேன். நான் 75,000 பூத்து 250 போட்டா 1,87,00,000 ஓட்டு வருது சார். ஒரு பூத்துக்கு 250 வாக்குகள் அப்படின்னா 1,87,00,000 வாக்குகள் வருகிறது. கிட்டத்தட்ட 30% மேல வருமா சார்? அது ஒரு 6,87,00,000 பதிவாயிருக்கு. இப்போ வர 30% வந்துருமா? அது 30% வாக்குகளை வாங்கிடுவார் என்று ரொம்ப போற போக்குல ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் சார். நீங்க போடுறது அரசியல் கணக்கு, அவங்க போடுறது புதுசா வந்திருக்கக்கூடிய இயக்கம் போடுற கணக்கு இந்தியாவிலேயே திரையரங்கில் தியேட்டர் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுல நாங்க 76 படம் நடிச்சிருக்கிறோம். 30 வருஷமா நாங்க புதுசா ஸ்டண்ட் எடுத்திருக்கோம். அப்போ இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா தயாரிப்பாளர் பணத்தை பல கோடி ரூபாய் போட்டு அதை காசாக்குவதற்கு அவர் நேர காலம் பார்க்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாரு. இங்க அப்படி இல்லை சார், அங்கேயே இருந்துகிட்டே நாங்கள் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். காரணம், இந்த கனவு உலகம் அப்படிங்கிறதுல அது திரைப்படம். ஆனால் அரசியல் கட்சிங்கிறது நிஜ உலகம். அரசியல்வாதின்றது ரொம்ப ஏளனமா எள்ளி அப்படியே தட்டி விட்டுட்டு போறாங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் அரசியல்வாதியா வாழ்ந்து பார்க்கணும். அதுவும் தேர்தல் நேரத்தில் நீ வாழ்ந்து பார்க்கணும். காலையில் ஆனா தேர்தல் நேரத்தில் இவர் வாழல, தேவையில்லைல. அதுக்குதான் இவர் 30 வருஷம் உழைப்பு போட்டுக்கிறாருல சார். 5000 தியேட்டர்ல படம் ஓடுதுல. அது மட்டும் இல்ல, உலகம் பூரா தியேட்டர்ல படம் ஓடுதுல. அது அவர்களை உயர்த்தும், என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, அதுக்கு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் 58% உயர்கல்வி இருக்கு சார். நான் இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, பொதுவாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படின்னா சார், ஒரு ஆன்டி பிஜேபி ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும் சார். ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு இருக்கும் அல்லது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படும். சரிங்களா? கடந்த 2024 அந்த ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டை ஏடிஎம்கேவும் உருவாக்கியது, திமுகவும் உருவாக்கியது, நாம் தமிழர் கட்சியும் உருவாக்கியது. ஆனால் இந்த எலெக்ஷனில் சார், இந்த எலெக்ஷன் போலிங் அப்போ நான் சொல்கிறேன்னு, அந்த ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு இருந்த மாதிரியான ஏதாவது அறிகுறி தென்பட்டதா சார்?
அது இருக்குதா இல்லையான்னு தெரியல சார். தெரியல. ஆமா, அது வந்து தேர்தல் அப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த ஓட்டு போடுறப்ப அப்படி இருந்ததாப்பா, அந்த நேரத்துல தமிழ்நாடு போன்றதுல அது தெரியாது. அது மௌன புரட்சியா இருக்கும். ஓகே, ஓகே. அது தேர்தல் வெளிப்படையா மே மாசம் 4ஆம் தேதி தான் தெரிய வரும். ஆனாலும் இங்க மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஆட்சி மாற்றமா அல்லது இருக்கிற ஆட்சியே நீடிக்கட்டுமா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இதே ஆட்சி நீடிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றத மே மாசம் 4ஆம் தேதி தெரிய போகிறது. அப்படித்தான் நான் பாக்குறேன். ஓகே, ஓகே.